வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவியோட டிவோர்ஸுக்கு அப்புறமேலு நெறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள போயிருக்குது. ஏன்னா தனித்தனியா 2 பேரும் இன்டர்வியூ குடுக்கும்போது சொன்ன ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் என்னன்னா, "தயவுசெய்து இந்த ஜீவனாம்சம் என்கிட்ட வந்து சைந்தவி வாங்குனாங்களா?" அப்படிங்கிற ஒரு கொஸ்டின மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா, நாங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோமோ, லவ் லவ் பண்றதுக்கு முன்னாடி நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அத விட ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பாண்ட்ல தான் நாங்க இப்ப இருக்கிறோம். என்கிட்ட அவங்க டிமாண்ட் பண்ணாங்களா? எவ்வளோ வந்து உங்ககிட்ட ஜீவனாம்சம் வாங்குனாங்க? அப்படிங்கிற கொஷின மட்டும் எங்ககிட்ட தயவுசெய்து கேட்காதீங்க. சைந்தவி பத்தியும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் வந்து தன்னுடைய எல்லா இன்டர்வியூகளையும் ரொம்பவும் சஜெஸ்ட் பண்ணிட்டு வர ஒரு விஷயம் வந்து அதுதான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எப்பவுமே அவங்க வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட், என்னுடைய வெல் விஷர், என்னுடைய கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமாவும் நம்ம சைந்தவிய சொல்லுவேன். ஏன்னா, சைந்தவி மாரி ஒரு காமான பெர்சன் வந்து இந்த உலகத்தில யாராலயும் பார்க்க முடியாது. ஏன்னா, நான் அப்போ வந்து ஷூட் அப்புறமேல மியூசிக் இந்த மாரி எல்லாத்துலயுமே பிஸியா இருப்பேன். அப்போ வந்து என்ன ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. சாப்பிட்டீங்களா? அந்த மாரி கேட்பாங்க. இந்த மாரி ரொம்ப ஒரு சூப்பரான பெர்சன் வந்து இன்னைக்கு நாங்க வந்து எங்க பொண்ணு அன்விக்காக சேர்ந்து பேரண்டிங் பண்ணிட்டுருக்கிறோம். இருந்தாலுமே நாங்க வந்து செய்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்க பொண்ணோட அந்த அவளுடைய வளர்றதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, நாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவளுக்காக நாங்க சேர்ந்து நிப்போம். ஸோ இந்த இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது எங்களுடைய இந்த மைண்ட் செட்டுக்கு நாங்களே குடுத்துக்கிட்ட ஒரு கேப். ஏன்னா, நாங்க மத்தவங்க மாரி கிடையாது. கிட்டத்தட்ட நாங்க 10 to 11 இயர்ஸ் கிட்ட நாங்க லவ் பண்ணனோம். நாங்க மேரேஜ் ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட 12 இயர்ஸுக்கு மேல எங்களுடைய மேரேஜ் லைஃப்ல வந்து நாங்க இருக்கிறோம். ஸோ வந்து நாங்க எந்த அளவுக்கு எந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து தன்னுடைய அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ப தாண்டி வேற அந்த ஜென்ரலான விஷயங்கள்ல எந்த அளவுக்கு ஒரு டைல இருக்காங்களோ, அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருமே இது பண்ண முடியாது, பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு பாண்ட் தான். என்ன என்னுடைய என்னுடைய ப்ரையாரிட்டீஸ் எப்பயுமே சைந்தவியும், அன்வியா தான் இருப்பாங்க. ஸோ வந்து எங்களுடைய டிவோர்ஸ வந்து ஆஸ் அ ஃபேனா நீங்க ஏத்துப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சைந்தவி, ஜிவி பிரகாஷோட டிவோர்ஸ பத்தி சைந்தவியோட மாமியாரான ஜிவி பிரகாஷோட அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பொறுத்த நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சைந்தவிய ஜிவி பிரகாஷ் வந்து டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க 2 பேரோட ஆனிவர்சரிக்கு ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷோட சிஸ்டர் தான் சைந்தவியோட அந்த ஆனிவர்சரிக்கு ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ணாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் ஆனா கூட அவங்க எனக்கு அண்ணிங்கிற ஒரு விஷயம் மாறாதுல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 ஜிவி பிரகாஷோட சிஸ்டருக்கும் நம்ம சைந்தவிக்கும் இருக்கிற ஒரு பாண்ட வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுடைய டிவோர்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமே அப்படின்னு சொல்லப்படுறது வந்து நம்ம ஜிவி பிரகாஷோட மதருக்கும் நம்ம சைந்தவியோட மதருக்கும் உள்ள இருந்த அந்த அதாவது பேரண்ட்ஸ் இடையில இருந்த அந்த சின்ன சண்டை தான். ஏன்னா அவருடைய அந்த மொத்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் இன்கம் எல்லாமே சைந்தவியோட பக்கம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சைந்தவியோட மதர் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இப்போ போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போ வந்து சோஷியல் மீடியா ஜிவி பிரகாஷோட அம்மா கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. அதே மாதிரி இப்போ வந்து அவங்க பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. ஸோ வந்து ஒன்றா இருக்கிறவங்கள என்னால் பிரிக்க முடியாது. ஸோ இப்போ பிரிஞ்சிருக்கிறவங்கள மட்டும் என்னால் எப்படி சேர்க்க முடியும்? இது அவங்களுடைய டெசிஷன். நான் வந்து என் என் குழந்தைங்களோட டெசிஷனுக்கு நான் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் சேர்ந்து இருக்கணும்னு நினச்சா சேர்ந்துருங்க. இல்லை அப்படிங்கிற விதத்தில் உங்களுக்கு என்ன முடிவோ அதை நீங்கள் எடுங்க. இதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் அதை எந்த தலையீடும் இட போறதில்ல. ஆனா சைந்தவி இது வந்து உன்னுடைய வீடு. நீ எப்ப வேணாலும் நீ வந்து உன் வீட்டுக்கு திரும்பி வரலாம். ஆல்வேஸ் எங்க வீடு வந்து உனக்காக தொறந்து தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் லவ் பண்ற விஷயம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியாவுல தான் வந்தது. ஆனா நான் வந்து ஜிவி பிரகாஷ நம்பல. நான் ஜிவி கிட்ட இத பத்தி எந்த கொஸ்டினும் கேட்கல. ஈவன் அந்த மீடியா பெர்சன் கிட்ட தான் நான் வந்து சண்டைக்கு போனேன். நீங்க எப்படி இந்த மாதிரி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நாங்க உண்மைய தான் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னாங்க. நான் அப்புறம் ஜீவி வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னா, இந்த மாரி நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. எனக்கு அப்புறம் தான் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இவனுக்குள்ள இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்க 2 பேருமே அவங்களுடைய டிசிஷன் மேரேஜ் பண்ணது. நாங்க அதில எந்த விதமான தலையீடும் இடல. ஸோ அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு வந்து அவங்க மேரேஜ் பண்ணது அப்புறமேலு அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ரொம்ப சந்தோஷமா போச்சு. என்னுடைய கிராண்ட் டாட்டர் வந்து பொறந்த அப்புறம் கூட அவங்க லைஃப் ரொம்ப நல்லா தான் போச்சு. ஆனா எங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு எங்க
ஒரு மாரி நான் எங்க சென்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த இவன் எப்ப நம்ம சினி ஃபீல்டுக்குள்ள ஒரு மூவிஸ்ல என்டர் ஆக ஆரம்பிச்சானோ, அப்போ வந்து நம்ம ஜீவியோட ஒர்க் வந்து ரொம்ப வாஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா, அவன் ஒரு பக்கம் சிங்கிங்கும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்னொரு பக்கம் மியூசிக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்னொரு பக்கம் ஃபிலிம் பக்கமும் அவன் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ வந்து அவன் அது இல்லாத கான்சர்ட் நடத்துறது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய வேலை. ஸோ வந்து ஜீவி வந்து அவனுடைய அவன் ஒரு மல்டி டேலண்டட் பெர்சன் அப்படிங்கிறது ஒரு பலருக்கும் தெரியாது. ஏன்னா, ஜீவியால எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ வந்து அவன் வந்து எல்லா விஷயங்களையும் கேரி பண்ணுற இடத்துல அவன் வந்து ஃபேமிலிய எங்கேயோ லூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு இடத்துல நான் அத சென்ஸ் பண்ணுனேன். பட் மேபி அது கூட அவங்களுடைய இந்த கேப்புக்கு காரணமா இருக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல வாட் எவர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு கேப் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அந்த பிரைவேட் ஸ்பேஸ நம்ம குடுத்துறணும். இல்ல இன்னமும் நாம அத குடுக்காம அவங்கள சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, மேபி அது வந்து வேற மாரி இம்பாக்ட்ட வந்து ஏற்படுத்திரும். இன்னைக்கு அவங்க பிரிஞ்சிருந்தாலும் ஒரு நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது. இப்போ வந்து சோஷியல் மீடியால நெறைய தேவையில்லாம வருது. இந்த மாரி சைந்தவி ரொம்ப டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. சைந்த ஜிவி பிரகாஷ் அத குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல ரொம்ப டிவோர்ஸ் கிடைச்சே ஆகணுங்கிற பட்சத்துல சைந்தவி கேட்ட விஷயங்கள ஜிவி பிரகாஷோட ஃபேமிலி பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற மாரி நெறைய வந்து அவங்களுடைய கற்பனைக்கு எல்லையே இல்லைங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. ஆனா, இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது. இந்த டிவோர்ஸ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட தான் சொன்னாங்க. இத நீங்க ஏத்துக்குவீங்க நான் நம்புறோம். இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட தான் 2 பேருமே சொன்னாங்க. ஏன்னா, சைந்தவி இஸ் ஒன் ஆஃப் குட் சிங்கர் அண்ட் ஜிவி ஒரு பெஸ்ட் சிங்கர் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து இத இத வந்து என்னுடைய ஃபேன்ஸ் நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கட்டுமே! எவ்ளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் இது வந்து ஆ கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். சரி ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வேணுமா? 2 பேரும் செப்பரேட் ஹவுஸ்ல கூட இருக்கலாமே! அப்படிங்கிற மாரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நெறைய கொஷின்ஸ் வரும். ஏன்னா 2 பேரும் செப்பரேட் ஹவுஸ்ல இருந்தாலும் மேபி ஜிவி யார் கூடயாவது லிவிங் டுகெதர்ல இருக்காரா? இல்ல வேற யாரையாவது லவ் பண்றாரா? அப்படிங்கிற கொஷின் வந்து வரும். ஆனா இப்போ டிவோர்ஸ் அப்படிங்கும்போது, அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாரி போயிரும். ஸோ வந்து நாங்க எல்லா வேரியஸ் வேஸையும் ட்ரை பண்ணிட்டு தான் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாரி நாங்க வி கோ ஃபார் இட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜீவிக்கு வந்து மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே இந்த பக்கம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா அன்வி. அன்வினா அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அன்வி வந்து எப்படி வளரணும்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் வுமனா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். எப்பயுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிராண்ட் டாட்டரோட அந்த அவங்களுக்கு 4 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனா, அவங்களுடைய அந்த என்துவ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஒரு ஹைப்பர் கிட்டா அப்படி இருப்பாங்க. ஜிவி சின்ன வயசுல எப்படி இருப்பானோ, அப்படியே இருப்பாங்க. ஸோ வந்து அவன் அந்த குழந்தைக்காக தான் இப்ப இவங்க 2 பேரும் இந்த ஸ்பேஸ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லயே புரிஞ்சிருச்சு. ஸோ நாங்களும் அவங்களுடைய அந்த செப்பரேஷனுக்கு